இருக்க தண்ணியில இந்த 10 இலைய போட்டு 600 மில்லி அளவு பாயில் பண்ணணும். நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க வச்சு அதை கீழே எடுத்து வச்சுட்டு அதை கொஞ்சம் ஆறின உடனே மார்னிங் ஒரு டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால ஒரு டம்ளர். வணக்கம். முல்சீத்தா என்கின்ற ராம்சீத்தா கிராமப்புற பகுதிகளிலே, மலையோர கிராமங்களிலே தானாகவே முளைத்து பலனை தரக்கூடியது. புற்றுநோவுக்கு மிகவும் முக்கியமான மருந்தாக கருதப்படுகிறது. இதனுடைய இலைகள், பழங்கள் எல்லா வேளைகளிலும் கிடைப்பது அரிதானது. இதனுடைய இலை கோவை சேர்ந்த சில பகுதிகளிலே நர்சரி தோட்டங்கள், பெரிய தோட்டங்கள் எல்லாம் வளர்த்துறாங்க. இப்போ ஆலாந்துறை அருகே இருக்கக்கூடிய நாதைகவுண்டம்புதூரில் எங்கள் இல்லத்தில் இது தானே முளைச்சது, சாப்பிட்டு போட்டதோ எப்படியோ தானே முளைச்சி இப்போ இன்றைக்கி முதல்னு ஒரு பழத்தை தந்திருக்குது. இந்த பழம் நான் மயிலிறகு யூடியூப் சேனலில் பழம் கீழே விழுந்த உடனே எடுத்து போட்டேன். யாருக்காவது தேவைப்படுவோர் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி. இலை இலவசமாக எப்போ வேணாலும் கேட்டால் இது நாங்கள் தர்றோம். 4 டம்ளர் தண்ணி, அதையே 1 டம்ளராக சுண்ட வச்சு ஒரு 10 இலை 5-6 இலைகளை உள்ளே போட்டு சுண்ட வச்சு கஷாயமாக ரெகுலராக ஒரு 90 நாளைக்கு பருகி வாங்க. மறுபடியும் போய் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். யாருக்கு தேவைப்படுதோ அவங்க கண்டிப்பாக 87 600 59 267 என்கின்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பக்கத்தால் இருந்தால் நானே வேணாலும் கொண்டு வந்து தர்றேன். இந்த இலை முல்சீத்தா, ராம்சீத்தா இந்த இலை வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. எப்போ வேணாலும் கேட்டால் தரப்படும். இந்த பகுதியில் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. இது ஒரு அற்புதமான மருந்து. இந்த பழம் ரொம்ப நாள் வைக்க முடியாது. இது ரொம்ப கனிஞ்சிருது. யாராவதுக்குன்னு இன்றைக்கிக்குள்ளே தேவைப்படுவோர்